சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றிவசந்த் மற்றும் வைஷ்ணவி இவங்களோட மேரேஜ் தான். இவங்க 2 பேத்துக்குமே கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி நிச்சயதார்த்தம் ஆகி இருந்துச்சு. 2 பேரும் லவ் பண்ணி அவங்களோட வீட்டில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் பச்சை கொடி காட்டவே அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. அண்ட் இன்னைக்கு ரொம்பவே செமையான முறையில் இவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அண்ட் கல்யாணத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரிவீல் ஆகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, மணமகள் வீட்டு சைட்லேருந்து வெற்றிவசந்த் அவர்களோட வீட்டுக்கு மூட்டைகளாக போய் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வெற்றிவசந்த் அவர்கள் பயங்கரமாக ஷாக்கிங் ஆகியிருக்காரு. அப்படி இந்த மூட்டைகளில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, வழக்கமாக பண்ணக்கூடிய சம்பிரதாயமான விஷயங்கள் தான். சீர் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ வெற்றிவசந்த் அவர்களுக்கு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து சீர் தரணும். அந்த சீரை தான் அவங்க மூட்டைகளில் கொட்டி கொடுத்துருக்காங்க. என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கொடுக்க வேண்டிய இந்த கட்டிலு, மெத்த, பீரோ, கார் இது எல்லாமே வந்து தனியாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, காய்கறிகள், அரிசி மூட்டைகள், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான பழங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூட்டைகள் கணக்கில் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க சைடு இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தின்படி நிறைய தான் பண்ணுவாங்களாமா. அதாவது சீர் சரக்க அப்படிமா இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், அரிசி மூட்டைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே பல மூட்டைகளை இறக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வெற்றிவசந்த் அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகி பொண்ணு வீட்டு சைடு சொல்லிட்டாரு, அண்ட் வைஷ்ணவி வீட்டையும் சொல்லிட்டாருமா, இதெல்லாம் வேணாம், ஏன் நான் தான் வரதட்சணையே வேணான்னு சொன்னனே, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் பொண்ணு வீட்டு சைடில் ரொம்பவே கரெக்டாக சொல்லிட்டாங்க, இது வந்து எங்களோட சம்பிரதாயம், நீங்கள் வேணான்னு சொன்னாலுமே இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே வெற்றிவசந்த் ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயங்கள் தான் கல்யாணத்துக்கு போனவங்களின் மூலியமா இப்போ சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகி வந்துட்டு இருக்கு. நிறைய கல்யாணத்தில் நிறைய விதமான புது விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு கல்யாணத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா கிட்டத்தட்ட 2022 இவங்களோட டிவோர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேஸ் நடக்கும்போது ஒன்று தனுஷ் வர மாட்டாரு, இல்லை ஐஸ்வர்யா வர மாட்டாங்க. இப்படி தள்ளி போய்கிட்டே கிட்டத்தட்ட 2024 வந்துருச்சு. அண்ட் கடைசியாக இவங்க 2 பேருமே கோர்ட்டில் ஆஜராகியிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு குடும்ப நல நீதிமன்றம் டிவோர்ஸும் கொடுத்துட்டாங்க. இவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு விஷயம் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களோட குழந்தைகள் 2 பேரும் யாருக்கிட்ட வளர போகிறாங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக பொன் குழந்தையாக இருந்தாங்கன்னா அம்மா பக்கத்திலே ஒப்படைச்சிருவாங்க. பையன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு யார் இருக்கணும்னு தோணுதோ அவங்க சைடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தனுஷும் சரி, ஐஸ்வர்யாவும் சரி, கோ பேரண்டிங் முறையில் தான் அவங்களோட குழந்தைகளை வளர்க்க போகிறாங்க. அதாவது ஒரு 6 மந்த் வந்து அம்மா வீட்டில், 6 மந்த் வந்து அப்பா கூட, அந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கப்புறமும் அவங்க இருக்க போகிறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா அம்மா செஞ்ச தப்பால குழந்தைகள் ஏன் பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற மாதிரி திட்டி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.